உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி விஜய் மற்றும் அட்லியின் கூட்டணியில் பிரம்மாண்டமாக உருவாக்கி வரும் படம் தளபதி 63. இவர்கள் இருவரும் ஏற்கனவே இணைந்த படங்கள் தெரி மெர்சல் இரண்டுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து இவர்கள் மூன்றாவது முறையாக இணையும் இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் மிக பிரம்மாண்டமான பொருட்செலவுல தயாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நயன்தாரா நடிச்சிட்டு இருக்காங்க. மேலும் பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. பரியரும் பெருமாள் படத்தில் நடித்த கதிர், ஆனந்த் ராஜ், யோகி பாபு, விவேக் ஆகியோர் நடிக்கிறாங்க. சமீபத்தில் பிரபல பாலிவுட் நடிகர் இந்த படத்துல வில்லனாக கமிட் ஆகியிருந்தாரு. மெர்சல் சர்க்காரை தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஏ.ஆர். ரஹ்மான் இந்த படத்திற்கு இசையமைக்க இருக்காரு. இந்த படம் தீபாவளிக்கு வெளிவரும் என்று ஏற்கனவே படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இன்னும் டைட்டில் கூட வைக்காத இந்த படத்திற்கு இப்போதே போட்டிகள் அதிகமாக இருக்கு. தமிழகத்தின் உரிமையை வாங்க பல நிறுவனங்கள் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இந்நிலையில் இந்த படத்தின் சேட்டலைட் உரிமையை சன் நிறுவனம் வாங்கியுள்ளதாக தயாரிப்பாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. இந்த படத்தின் அப்டேட்கள் அடிக்கடி வெளிவந்த வண்ணமே இருக்கு. ஆனால் ரசிகர்கள் முக்கியமாக எதிர்பார்ப்பது படத்தின் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் தான். அதனை பிரம்மாண்டமாக கொடுப்பதற்கு தயார் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தின் தலைப்பு என்ன என்பது பலருக்கும் கேள்விதான். ஏனென்றால் பலரும் பல டைட்டில்களை சமூக வலைதளங்கள்ல பரப்பிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வெறித்தனம், சி மைக்கேல் போன்ற தலைப்புகள் பரவிட்டு வருது. ஆனால் படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. இந்த படத்தின் தலைப்பு மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெளியாகும் என கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தாங்க. தளபதி 63 படத்தின் டைட்டில் அப்படி வரும் என்று எதிர்பார்த்தாங்க. தளபதி விஜய் பிறந்த நாளில் இந்த படத்தின் மோஷன் போஸ்டர் வெளியாகும் என தெரியுது. கடைசியாக கத்தி படத்தின் மோஷன் போஸ்டர் சிறந்த வரவேற்பு பெற்றது. சமீபத்துல வெளியான விஸ்வாசம் படத்தின் மோஷன் போஸ்டர் பல சாதனைகளையும் படைச்சது. இதனை முறியடிக்க தளபதி ரசிகர்களால் மட்டுமே முடியும். அதனால் இந்த படத்தின் மோஷன் போஸ்டர் குறித்து வெளியாகும் என தெரியுது. இந்த மோஷன் போஸ்டர் பல சாதனைகளை தளபதி விஜய் ரசிகர்கள் செய்வார்கள் என எதிர்பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் நடிகர் வாங்கும் சம்பளம் பிரமிக்க வைத்த தளபதி தற்போது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களாக பலரும் இருந்துட்டு இருக்காங்க. அவர்கள் ஆரம்ப காலத்தில் பல கஷ்டங்களை தங்களது வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து தங்களுடைய கடுமையான முயற்சியின் மூலமும் உழைப்பின் மூலமும் தங்களுக்கான இடத்தை பிடிச்சிருக்காங்க. இப்போது இருக்கும் பலரும் நேரடியாக அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என ஆசைப்படுறாங்க. ஆனால் அதற்கான உழைப்பை கொடுத்தால் மட்டுமே அந்த இடத்திற்கு செல்ல முடியும். அதற்கான முழு முயற்சியும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போது உச்சத்தில் இருக்கும் நடிகர்கள் யார், எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார்கள் என்பதை பார்க்கலாம். தமிழில் உச்சத்தில் இருக்கும் ஒரு நடிகர் என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவரின் படங்களுக்கு உலக அளவில் எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால் அவரது சம்பளம் இன்று வரை உச்சத்தில் இருக்கு. இவர் ஒரு படத்திற்கு 60 கோடி ரூபாய் வாங்குவதாக சொல்லப்படுது. அதனைத் தொடர்ந்து தளபதி விஜய் 50 கோடி பெறுகிறாராம். அஜித் 35 கோடியும், கமல்ஹாசன் 25 கோடியும், சூர்யா 20 கோடியும், விக்ரம் 20 கோடியும், சிவகார்த்திகேயன் 15 கோடியும், விஜய் சேதுபதி 8 கோடியும், விஷால், ஆர்யா, ஜெயம் ரவி ஆகியோர் 3 கோடியும் வாங்குறாங்களாம். இதில் ரஜினிக்கு பிறகு தளபதி விஜய் அதிக சம்பளம் பெறும் நடிகராக இருக்காரு. ரஜினிகாந்த் படங்கள் இந்திய அளவில் வெளியாகும். அதனால் அவருடைய சம்பளம் அதிகமாகவே இருக்கு. ஆனால் தென்னிந்திய மொழிகளில் மட்டுமே வெளியாகும் விஜயின் படங்களுக்கே இந்த அளவு சம்பளத்தை பெறுகிறார். இவரின் படங்களில் இப்போது அதிக அளவில் வசூலை குவிக்குது. இதன் மூலம் தமிழ் சினிமாவில் ரஜினிக்கு அடுத்த இடத்தில் தளபதி தான் என்று தெரியுது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை விஜயே முதலிடத்துல இருக்காரு.